குருவே சரணம். நான் செய்கின்ற பிரார்த்தனைக்கு இறைவன் ஏன் செவிமடுப்பதில்லை அப்படின்னு சில கேள்விகள், சில காரணங்கள், சில குழப்பங்கள் மனதில் இருக்கும். அதற்கு சில காரண காரியங்கள் என்ன அப்படின்றது புராணங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அது சில விஷயங்கள் நாம் பூஜை காலங்களில் செய்யும்போது நம்மளை அறியாமல் செய்கின்ற சில தவறுகள் தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள், கோரிக்கைகள், நாம் வைக்கிற சங்கல்பம் இதெல்லாம் நிறைவேறாமல் போவதற்கும் சில காரியங்கள் தடைப்படுவதற்கும் இந்த விஷயங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, பூஜை செய்ய ஆரம்பித்த பின் எவரிடமும் இடையில் பேசுதல் கூடாது. நீங்கள் மந்திரம் ஜபித்து கொண்டு பூஜை செய்யும்போது அவ்வாறு இடையில் பேசினால் அது மந்திர தோஷம் எனப்படுகிறது. நீங்கள் சொல்கின்ற மந்திரம் சித்தியாகாது, பலிக்காது என்கிறது நம் சாஸ்திரம். ஆதலால் பூஜை முடிந்த பின்பு நிதானமாக பேசிக்கொள்ளலாம். இல்லையென்றால் மந்திரத்தை முதலில் இருந்து சொல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. அடுத்த விஷயம், பூஜை செய்யும்போது மலஜலம் கழித்தால் கண்டிப்பாக குளித்துவிட்டு தான் பூஜையை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூஜை செய்யும்போது நீல நிற ஆடை அணிந்து கொண்டு பூஜை செய்தால் அதன் பலன் தராது அப்படின்னு சொல்லியிருக்கு. மேலும் பூஜையில் இருக்கும்போது பொய் பேசுதல் கூடாது. பூஜை அறைக்கு செல்லும்போது அதற்கு பிரத்யேகமாக சில ஆடைகளை நம்ம வச்சுக்கணும். பிரத்யேக ஆடைகள் அப்படிங்கிறது பட்டாடை உடுத்தணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பூஜைக்கு நம்ம சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அதுக்குன்னு சில ஒரு வஸ்திரங்கள் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதை நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு நம்ம போய் பூஜை அறையில் உட்காந்து பூஜை செய்யும்போது அதை நம்ம எல்லா இடத்துக்கும், நம்ம நல்ல இடத்துக்கும் கட்டிகிட்டு போயிருக்கலாம், இல்லை கெட்ட இடத்துக்கும் கட்டிகிட்டு போயிருக்கலாம். அந்த ஒரு துணியை நம்ம உடுத்திக்கிட்டு பூஜையில் உட்காரும்போது அது பூஜை பலன் தராது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் பூஜைக்குன்னு போகும்போது ஒரு 2-3 ஆடைகளை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதை நம்ம குளிச்சுட்டு உடுத்திட்டு நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம அறியாமல் செய்கிற தவறுகள் தான். ஏன்னா எல்லாருமே பொதுவாக நம்ம குளிச்சுட்டு வந்தாலும் நம்ம கண்ணுக்கு என்ன ட்ரெஸ்ஸு போடுதோ அதை எடுத்து நம்ம போட்டு நம்ம பூஜை செய்ய ஆரம்பிச்சிருவோம். பட் அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதெல்லாம் ஒரு காரணமாக அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா இதுதான் காரணமாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம நிறையா விஷயங்கள் நம்மளை அறியாமல் ஒரு அனிச்சை செயலாக நாம் நம்மளுடைய பூஜையை இடையூறு செய்யுது அப்படின்றது. ஏன்னா நம்ம நிறையா விஷயங்களை நம்ம பார்த்து செய்வோம். சின்ன விஷயங்களை நம்ம கோட்டை விட்டுருவோம். இது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயந்தான். இதே விஷயந்தான் நம்ம பூஜை செய்யும் போதும் எல்லாம் மற்ற பூஜை சாமான்கள் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்ப்போம். பட் நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் எதை பர்டிகுலராக நம்ம கண்டிப்பாக செய்யணுமோ அதை நம்ம செய்ய தவறி விடுவோம். இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பூஜையில் நம்ம வைக்கிற கோரிக்கைகள், பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறாமல் போகிறதுக்கும் சில காலக்கெடுவுக்குள் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்களுக்கு எப்படி ஒரு சில விஷயங்கள் செய்தால் நம்மளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் தெய்வங்களுக்கும் சில விஷயங்கள் பிடிக்காத குணநலன்கள் உண்டு. அதை நாம் மாற்றிக்கிட்டு அவங்க முன்னாடி நம்ம உட்காந்து பூஜையை நம்ம செய்யும்போது அதற்கு பலனும் அதிகம், ரெண்டாவது அவங்களுடைய மனமும் மகிழ்ந்து போகும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த சில விஷயங்களை மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரார்த்தனைகள், நம்மளுடைய சங்கல்பங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். முயற்சி செய்து பாருங்கள். தவறுகளை நாம் செய்துவிட்டு இறைவன் மீது குற்றம் சாட்டுதல் நியாயமாகுமா அப்படின்றதையும் நம்ம யோசித்து பார்க்கணும். இறைவன் ஒரு நியாயவாதி. இறைவனின் ஒரு பிரதிநிதியாக குரு பூமியில் அவதரித்து பல நற்காரியங்கள் மற்றும் நல்ல காரியங்கள் நடந்தேற மக்களை நல்வழிப்படுத்த அவதாரம் செய்வார்கள். அப்படி ஒரு மகான் குரு, ஞானி, அவரே நம் குருராஜர். நன்றி. மேற்கூறிய விஷயங்களை மாற்றிக்கொண்டு உங்கள் பிரார்த்தனைகளை தொடருங்கள். நன்றி, வணக்கம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம்.